வந்து பெசன்ட் நகர் பீச்சுக்கு சன்ரைஸ் பார்க்க தான் வந்திருக்கோம். இதுக்கு தான் வந்தோம் நாங்கள் பீச்சுக்கு, வேறு எதுக்கும் வரல. உனக்கு தேவை ஒரு ரீலு, அப்புறம் ஒரு 6 நிமிஷம் வீடியோ. ஒரு 6 நிமிஷம். அந்த 6 நிமிஷம் வீடியோக்காகவே வரல. இங்க சன்ரைஸ் பார்க்கலான்னு வந்தோம். சன்ரைஸ் பார்த்தோம், நிம்மதியா பார்க்க முடியல. இவர் வந்ததுக்கு இதான் பண்றாரு. இப்ப திறமையான ஆளு இவர். எங்க ஆளு என்ன பண்ணுவோம் இன்னைக்கு நைட்டு நிலா பகவானை பார்க்க போலாம். இது இங்க வந்து நாய் கூட ஜோடியா தான் இருக்குது. நாங்க மட்டும் சுத்தின்னு இருக்கோம். எல்லாம் வந்து பிரோஜனமா உபயோகமா ஏதாவது பீச்சுக்கு வந்து பண்றாங்க. நாங்க மட்டும்தான் எதுக்கு வந்தோம்ன்றது தெரியாம ரீல்ஸ் எடுக்க வந்தோம். அதுவும் உருப்படியா பண்ணல. நாங்க ஹாய் गाइस, வெல்கம் டு பர்குரி பாய்ஸ். ஏதும் வரல. இன்னைக்கு நாங்க வந்துட்டு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, காலங்காத்தாலே கிளம்பி பேக்ரவுண்ட் பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கோம். ஒண்ணும் தெரியல எனக்கு. கடைகள்லாம் இருக்கனால பேக்ரவுண்ட் பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கோம். நாங்க வந்துட்டு பெசன்ட் நகர் பீச்சுக்கு சன்ரைஸ் பார்க்க தான் வந்திருக்கோம். வரல, ஒரு ரீல் பண்றதுக்காக வந்திருக்கான் அவன். எங்க உயிரை வாங்கலாம் ரீல் பண்ணோன்னு வரல. வீட்டு மாடியில பார்த்தாலே சன்ரைஸ் தெரியும். இவ்வளவு தூரம் தான் சன்ரைஸ். வந்துட்டு பீச்சுக்கு போகணும் பிளான். ஒருத்த வந்துட்டு பெசன்ட் நகர்ல வந்துட்டு புறாவா பறக்கணும்னா அதை பறக்குதுடா. சொன்னா என்ன வந்து பைத்தியக்காரன் புறா பறக்க ஒண்ணு இருக்கான். அதான் வீடியோ. இப்போ நீ ஓடும்போது நான் ஓடும்போது புறா அப்படியே பறக்கும். நான் போட்டோ எடுத்து தருவீங்க புறா பறக்கும். காட்டவே மாட்டான். நீ உள்ள வராம ஏன் வெளியே போற? சன்ரைஸ் எப்படி இருக்குது? பீச் காலையில சன்ரைஸ் இருக்கும் எப்படி இருக்குன்னு பைத்தியக்காரன் பேசுவான். கண்டுக்காதீங்க. ஒரு ரீல் பண்ணதான் வந்திருக்கோம். அந்த ரீல் எப்படி இருக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அந்த ரீல் நம்ம இதுல பண்ண மாட்டேன் நானு. சரி, நான் ஷார்ட்ஸ் ஆவனா அந்த போட ட்ரை பண்றோம். ஷார்ட்ஸா போடுறேன். பாட்டு கூட ஃபேமஸ் ஆயிட்டு அந்த பாட்டுக்கு தான் ஒரு வீடியோ இல்ல ஏதோ ரீல் 2 ரீல் பாத்துறான். அந்த பாட்டு வச்சா 2 பேர் போட்டாங்க காலைல பீச்ல. அதுக்காக வந்திருக்கும். இப்ப நான் வந்து ஓட போறேன். அந்த புறா வந்து பறக்க போகுது. I know you told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. Guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to gray. இதுக்கு தான் வந்தோம் நாங்கள் பீச்சுக்கு, வேறு எதுக்கும் வரல. As you fade away, அசலா பண்ணுவான். என்னடா இதுக்கு வீடியோ எடு. நாங்க சொல்றோம் இப்பயும் உனக்கு தேவை ஒரு ரீலு, அப்புறம் ஒரு 6 நிமிஷம் வீடியோ. ஒரு 6 நிமிஷம். அந்த 6 நிமிஷம் வீடியோக்காகவே வரல. இங்க இவன் ஒரு 3 வாரம் ஒரு 3 வாரம் செப்டம்பர் நம்ம சேனல் ஆரம்பிச்சது சன்ரைஸ் பார்க்க சொல்லிட்டு இருந்தேன் நான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. 3 வாரமா வந்து அந்த பாட்டு ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு வேணா சொல்லிட்டு இருந்தேன். பட் ஆனா 3 வாரமா என் உயிரை வாங்கிட்டு இருந்தான். 3 வாரமா தள்ளி போட்டு மூஞ்ச மாறிடுச்சு. சரி 4வது வாரம் போலாம் சந்தோஷம் ஆயிட்டான். அதான் அவன் மூஞ்சில அந்த ஒரு சந்தோஷத்தை பாக்குறதுக்காக தான் நான் வந்தேன். தூக்கத்தை தொலைச்சிட்டா. இப்ப போய் தூங்கவும் முடியாதுடா. வெளியே போற வரலாக்குறா. சன்ரைஸ் பார்க்கலான்னு வந்தோம். சன்ரைஸ் பார்த்தோம், நிம்மதியா பார்க்க முடியல. சன்ரைஸ்ல ஒரு சோகம். இவ்வளவு கூட்டம் இருக்கும் எதிர்பார்க்க. இங்க பாருங்க பெசன்ட் நகர் பீச். இது காலங்காத்தால 5:30 இருந்து எவ்வளோ கும்பல் பாருங்க. மெரினா காலி ஆயிடுச்சு. முதல்ல மெரினா போலான்னு. மெரினா பீச் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆயிடுச்சு பெசன்ட் நகர் இப்போ. இவர் வந்ததுக்கு இதான் பண்றாரு. இப்ப திறமையான ஆளு இவர். எங்க ஆளு. நான் உங்கள் தேவா, என் தம்பி ஜீவா. இந்த பின்னாடி தெரியுதுல அந்த சூரியனை பார்க்க தான் வந்தோம். பட் சண்டேனால ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. அதுதான் சண்டே, அதனாலதான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். இரு மறைக்குது, இருட்டா. இதுதான்
இந்த சன் கிசஸ்க்காக தான் இவர் வந்தாரு. அதான் அவர் எதிர்பார்த்து வந்தது ஒண்ணு, எதிர்பார்த்துட்டு வந்தது வேற. ஆக்சுவலா சாரா நடந்தது ஒண்ணு. ஆக்சுவலா கும்பலா இருக்காது, தனியா போட்டோ ஷூட்லாம் பண்ணலாம் நான் கண்ணு வந்தோம். குடிச்சிடும். வெளியே சரி சரி. நைட்ல போட்டோ ஷூட்லாம் பண்ணலாம் வந்தோம். இங்க பார்த்தா எக்கச்சக்கமான கிரௌடு. சன் ரைஸ பார்க்கவே விட மாட்டேன்றாங்க எங்களை. சன்ரைஸ் நாங்க பார்த்தோம், வீடியோ வந்து எடுக்க முடியல. வீடியோ வந்து காலியா எடுக்கலாம்னு பார்த்தோம், காலியா எடுக்க முடியல. நீங்க வரீங்கன்னா பெசி வராதீங்க இனிமேட்டு. நீங்க வராதீங்க, தூங்குங்க, யாரும் வராதீங்க காலைல. சண்டே சவாத் என்ன பண்ண போறோம்? நாம என்ன பண்ணுவோம் இன்னைக்கு நைட்டு? நிலா பகவானை பார்க்க போலாம். இன்னைக்கு இது இல்லடா, பௌர்ணமி இல்லையடா, full moon. நார்மலா நீ தான் வரும். தேவையில்லை. நார்மல் இல்லடா, நான் வரும்போதே பார்த்தேன்டா. இவர் வந்து நைட்டு 10 மணி மேல வீட்டு விட்டு வெளியே வர மாட்டாரு, அதனால காலையில சன்ரைஸ் பார்க்க போலான்னு சொல்லிட்டு சூரிய பகவானுக்கு சூரிய பகவானுக்கு 11:30 மணிக்கு எங்க இருந்தோம்? 11 மணி உனக்கு வேலை அது. அதெல்லாம் இல்ல, போனோமா இல்லையா? நிறைய ஃபேமிலி தான் இருக்காங்க ஃபுல்லா. அப்படி கிடையாது, ஃபேமிலி தான் இருக்காங்க. யாரா பைத்தியக்காரன். மார்னிங்கா சிவகேசக்காரங்க. மார்னிங் வைப்ஸ் நல்லா இருக்குது. இவ்வளவு பேர் வந்து சன்ரைஸ் இப்ப கொஞ்சம் பாரு, கொஞ்ச நேரம் எரியும், 7 மணிக்கெல்லாம் சூப்பரா ஆமா, எரியும். ஆனா இப்ப மணி வந்து கரெக்டா 6:45 என்னமோ தான் ஆகுது. ஆனா பார்த்தா ஏதோ 10 மணி வெயில் அடிக்கும் மாதிரி செம்ம அடிக்குது. ஓகே கைஸ், நாங்க வந்து சன்ரைஸ் பார்க்க வந்தோம், பார்த்துட்டோம். பட் வந்த விஷயம் வேற, அது நடக்கல. பரவாயில்ல விஷயம், அவன் வேற விஷயத்துக்கு வந்தான், அது அது நடக்காது. யாரும் அவனை கூப்பிடல. நான் இவ எதிர்பார்த்து தான் நடக்கல. நான் எதிர்பார்க்காம எனக்கு ஒரு வீடியோ மாட்டிக்கிச்சு. ஆமா, ஏன்னா அந்த வீடியோ எடுத்து நான் அவனோட ரீல்ஸ் நீங்க பார்த்து லைக் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா இவனை கான்டாக்ட் பண்ணுங்க, வீடியோ எடுத்து கொடுப்பான் உங்களுக்கு. ஆமா, எனக்கு என்ன கடுப்புனா இவனோட சுத்ததான் கடுப்பு. இன்னும் எவ்வளவு நாள் ஆனா இவங்களோட சுத்தினு இருக்கேன் நான். பல்லு இருக்கிறவன் பக்கடா சாப்பிடுவான். உனக்கு இருக்குதா? இருக்கேன். பால் இல்லாதவன் ஜாங்கி சாப்பிடுவான். இதெல்லாம் ஒரு பால். வந்து பூமர் இவன். யாரு? நீ தான்டா பூமர். யாரும் ரொம்ப கிரிஞ்சு பூமர். இங்க வந்து நாய் கூட ஜோடியா தான் இருக்குது, நாங்க மட்டும் தான் சுத்தின்னு இருக்கோம். ஆமா, சின்ன பசங்கள்ல இருந்து ஏஜ் வயசானவங்க வரைக்கும் ஜோடியா தான் வராங்க. நம்ம கிறங்கம். எனக்கு தெரியல நான் ஏன் இவங்களோட சுத்துறேன்ட்டு. சாமி இருக்குடா, உனக்கு இருக்கு. இல்ல இல்ல இல்ல. ஓ, கொஞ்சம் நீங்க என்ன வந்தா கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம். நம்ம அன்னைக்கு இதுக்கு போயிட்டு வந்த மாதிரி, அர்பன் ஸ்கொயர் போயிட்டு வந்த மாதிரி ஜாலியா இருக்கலாம். இவர் வந்த மாதிரி மாறின்றாரு. வீடியோ பார்த்தேன். அந்த 7.3 செகண்ட்ஸ் நீ போட்டு பண்ண சொல்ல 7.3 செகண்ட்ஸ்ல நான் அவனை கலாச்சிட்டு சும்மா அந்த மோட்ல மாதிரி சுத்திட்டு இருந்தேன். அது அப்பதான் கலாச்சு. சும்மா சொல்றானுங்க. அது மொத்த வீடியோ வரலடா, என்ன வேணா பேச வேண்டியது. என்ன வேணா பேசுவோம். நாங்க ஜாலியா இருக்குங்க. நேத்து காலைல கூப்பிட்டா இன்னைக்கு காலையில வந்தேன். கொஞ்சம் ஜாலியா இருக்குதுங்க. இவனுக்கு சண்டை போட வந்திருக்கானுங்க, சண்டை போட்டோம். ஏன்னா இவனுக்கு 2 பேரும் இவனை கூட விடுங்க, இவனுக்கு லாய்க்கே இல்லாதவன் இருக்கு. நாங்க 3 பேர் வந்ததா நினைச்சு நாங்க வந்து சுத்தின்னு இருக்கோம். 3 பேர் தான். நாடா நீ இல்ல, நீ இந்த விஷயத்துல நீ கிடையவே கிடையாது. நீ வந்து சரிப்பட்டு வர மாட்டான். நீ வந்து அவங்க கூட உட்காந்து படி, அங்க உட்காந்து படிச்சுட்டு. பீச்சில் வந்து உட்காந்து படிக்கிறாங்க. என்ன படிக்கிறாங்கன்னு தெரியல. எக்ஸாமுக்கு ஏதாவது படிக்கிறாங்களா இல்ல ஏதாவது கதை புக்கு யாராவது பீச்ல விட்டு ஆளாள் ஒரு பக்கம் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு கான்சென்ட்ரேட்டா உட்காந்து படிக்கிறாங்க. அவ்வளவு படிக்கிறாங்க. இது பார்த்தாரு பார்த்தாம கிட்ட போய் என்ன சொல்றாங்க. படிக்கிறாங்க, நிஜமானே படிக்கிறாங்க, சும்மா சொல்லல. ஆமா, என்ன என்ன தெரியாது படிக்கிறாங்க. ஜூம் போடுறான். இதோ பாருங்க, எல்லாம் ஃபுல்லா உட்காந்து படிக்கிறாங்க. எடுத்துட்டு வந்தோம்ல. இங்க வந்து ஏதோ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பிராக்டிஸ் பண்றாங்கன்னு தெரியல. நான் எங்களுக்கு எதுக்கு பண்றாங்கன்னு தெரியல. நிறைய பிராக்டிஸ் நடக்குது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுட்பால் கோச்சிங் நடக்குது. பின்னாடி படிக்கிறாங்க அந்த பக்கம். எல்லாம் வந்து நான் மட்டும் தலையை முதல் நாளாவே பார்த்து வரோம். எல்லாம் வந்து பிரோஜனமா உபயோகமா ஏதாவது பீச்சுக்கு வந்து பண்றாங்க. நாங்க மட்டும் தான் எதுக்கு வந்தோன்றது தெரியாம சுத்தி ரீல்ஸ் எடுக்க வந்தோம். அதுவும் உருப்படியா பண்ணல. நாங்க இல்ல மாட்டிக்கிச்சா? இவனுக்கு மாட்டிக்கிச்சுல. உனக்கு நாடுதுன்னா என்னது? அது ஓகே, ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு இல்ல. நீ எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு நீ கோஆபரேட்டே பண்ணல. இவரு கும்பலா வந்தா வீடியோ போஸ்ட் கொடுக்க மாட்டாராம். அவர் போட்டோ எடுத்துருக்கு. அவன் இன்ட்ரோவர்ட் இல்ல, அவன் வந்து ஆம்பளவர்ட் அப்படின்னு சொல்லிடுவோம். நம்ம நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஈவென்ட் மாதிரி கண்டக்ட் பண்றாங்க. அப்புறம் கவர்மெண்ட்ல இருந்து வந்து ஹெல்த் கேம்ப் போட்டுருக்காங்க. இவ்வளவு பேர் வர்றாங்க பாருடா. அங்க உள்ள போகும் கருப்பு ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஏதோ பண்றாங்க. இங்க வந்து பயங்கரமா சண்டேஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய நடக்குது. நமக்கு தான் ஒண்ணும் தெரிய மாட்டேது. எல்லாரும் நடக்கிறாங்க தான். இதெல்லாம் ஜோக் இல்ல, இது சீரியஸா பேச வேண்டியது. சரியா?
ப்ரோ நிஜமானே ஏதோ பண்றாங்க ப்ரோ அங்க போ ஹாப்பி சீட்டாங்க. இந்த ரெட் கிராஸ்ன்ற இதுல இருந்து அந்த மெடிக்கல் ரிலேட்டடா ஒன் டைல் கேன் சேஞ்ச் யுவர் லைஃப். ஓகே டேப்லெட்ஸ் அதாவது இங்கிலீஷ் மெடிசன்ஸ் ரிலேட்டடா இவங்க வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் எடுத்துருக்காங்க. ட்ரக்ஸ் ஃப்ரீ சொசைட்டியா மாற்றணும் இருக்கு நோட் எழுதிருக்காங்க. டோன்ட் ட்ரக்ஸ் ஃப்ரீ டேப்லெட்ஸ். நான் இருப்பேன் இல்ல நல்ல பேர் வரா கூடத்துல இருப்பேன். ஸோ எங்கன்னா இவங்க வந்து ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போல ரெட் கிராஸ் டீம்லேருந்து வந்து ட்ரக் ஃப்ரீ அந்த ரிலேட்டடாக இது பண்ணிருக்காங்க. அங்கே வந்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈவெண்ட் ஒரு ஃபன் ஈவெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சண்டேஸில் ஒரு விஷயம் அந்த பீச்சில் நடக்குது. எங்களுக்கு தெரியாம நிறைய நடக்குது. நாங்க வெளியே சுத்துறது கிடையாது பகல் டைம்ல தான் நிறைய அங்கே இல்லை மார்னிங்ல எங்களோட நீ ராத்திரில சுத்த மாட்டேன் எனக்கு புரியல. ஏதாவது சொல்றேன் கம்முன்னு இருக்கு. வாடா ஜீனரேஷ் எப்படி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி எங்களுக்கும் ஏதாவது பண்ணணும் அது மாதிரி ஆசை இருக்குது. ஆனா இருக்க சோம்பேறித்தனத்துல இப்ப கால் பண்ணி எடுத்துக்கவே என்னால முடியல. ஓகே கைஸ் சண்டே வந்தோம். நல்லா பீஸ்ஃபுல்லான சண்டே தான். காலையில எழுந்துச்சு நிறைய மக்களை பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது. இவ்வளவு பேர் வருவாங்களான்ட்டு நாங்களே சோஃபா மாதிரி பேசுறோம். வந்து வீடியோக்காக பேசுறான். பண்றது பூரா வீடியோக்காக தான். எதுக்குறான் நாடகமா இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு ப்ரோ சுத்தத்துக்கு. நமக்கு தான் ஒண்ணுமே வர மாட்டேது. எனக்கு தூங்கினா போதும்னு இருக்குது. நீ காலையில போன் பண்ணிட்டு கட் ஆயிடுச்சு. சரி திரும்பி பண்ணவே விட்டுருவான் அப்படியே தூக்கலாம்னு நினைச்சேன். கேளு நான் வந்துட்டு கால் பண்ண பிஸியா இருந்தோன்னா சரி அப்படியே பேசிட்டு இருக்கான் முடிச்சுட்டு இருக்கான் போல. நான் ஒரு 4 கால் பண்ணேன். கால் பண்ணா சொல்றா தூக்கல இப்பதான் நான் பேசிட்டு இருந்தேன். பேசல ப்ரோ நானே சரி கட் பண்ணிட்டு தூங்கிடுவோம் அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் மன வருத்தத்துக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிடும் அவன். அதனாலதான் நாங்க ரொம்ப நாளா காலையில எழுந்துச்சு நீ கால் பண்ணி எடுக்கலன்னு நான் படுத்துட்டே கிளம்பி வந்துட்டோம். தப்பு பண்ணிட்டோம். நாடி கால் எடுத்துட கூடாது. தப்பு பண்ணிட்டோம். இது அப்படியே அடுத்த ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். இனிமேல் அடுத்த டைம் எப்ப கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேன். இல்ல இதுக்கப்புறம் அவனே சண்டேஸ் கேட்க மாட்டான் நினைக்கிறேன். இன்னைக்கு பட்டதுல இல்ல பெசி கேட்க மாட்டேன்டா. நீ எங்கேயுமே கேட்க வேணாம். கொஞ்சம் கேட்காம எதுவும் கேட்காம இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். சரி தொடர்ந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிடிக்கலாம் லைக் பண்ணுங்க. பிடிக்கலாம் வீடியோ பார்க்காதீங்க. ரிப்போர்ட் அடிங்க சேனலை. அப்பெல்லாம் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பண்ணி வச்சுருங்க. டாடா பாய். பாய்.